The Legend New Sarana Stores in Adi sale பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. நிறைய பேர் அதுல பூக்களை வாடி போக விட்டுருவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே இருக்க கூடாது. அந்த விளக்கு நாம தினமும் கழுவலனா கூட பரவாயில்லை. ஆனா திரியை நாம தினமும் மாத்தணும். அந்த சந்தனத்துல கொஞ்சம் பன்னீர் ஊற்றி அதை கலந்து நம்ம அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம தீப தூப ஆரத்தி எல்லாம் காட்டி எல்லாம் வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை எடுத்து நம்ம நெற்றியில் வச்சுட்டோம்னால அதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். அந்த வெற்றிலையில் கூட நம்ம தீபம் ஏற்றும் போது 6 அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம். 6 அகல் விளக்கு இல்லைனாலும் ஒரே ஒரு விளக்கு வச்சா கூட நமக்கு அந்த பரிபூர்ணமான அந்த அருள் நமக்கு கிடைக்கும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை நம்ம முருகனுடைய பூஜைகள் செய்யும்போது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி வழிபட்டு வந்தோம்னா பூஜை அறையில் இது செய்யவே கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பூஜை அறையில் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கா? பூஜை அறையில் நம்ம எப்போவுமே அங்கே அந்த இடத்துல துர்நாற்றம் இருக்கக்கூடாது. எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கணும். அந்த வாசனையாக இருக்கிறதுக்கு கூட பூஜை அறையை நம்ம துடைக்கும் போது அந்த தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கொஞ்சம் மஞ்சள் தூள் இது போட்டு அதை அதில் துணியை நனைச்சி நம்ம அந்த மேடையெல்லாம் தொடச்சி படத்தையும் அந்த தண்ணீரிலேயே தொடச்சி எல்லாம் செஞ்சு நம்ம அலங்காரப்படுத்தி நம்ம வச்சோன்னா அந்த துர்நாற்றம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் பூக்களை வாடி போக விட்டுருவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது. அடிக்கடி தினமும் பூவை மாற்றணும். அந்த பூவை மாற்றினதுக்கு அப்புறமா அங்கேயே வச்சிருவாங்க. அந்த பூஜை அறையிலே வச்சுட்டு அவங்க அப்படியே விளக்கேற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பூஜை அறையில் முக்கியமாக சொல்ல போனால் எந்த ஒரு குப்பையும் இருக்கக்கூடாது. குப்பை எல்லாத்தையுமே அகற்றி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். நாம் தினமும் விளக்கேற்றி வைப்போம். விளக்கேற்றுறது விளக்கும் ரொம்பவும் சுத்தமாக இருக்கணும். அந்த விளக்கு நாம தினமும் கழுவலனா கூட பரவாயில்லை. ஆனால் திரியை நம்ம தினமும் மாற்றணும். அந்த திரியை மாற்றி நம்ம தினமும் தீபம் ஏற்றினாலே நம்ம கர்மா குறையும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில மட்டும் இந்த திரியை மாற்றும் போது நம்ம எடுத்து வெளியில போடக்கூடாது. அந்த நாளில் மட்டும் நம்ம அந்த பூஜை அறையிலே ஒரு இடத்துல வச்சுட்டு மறுநாள் நம்ம எடுத்து போடலாம். அதே மாதிரி பூக்களும் தினமும் இப்போ நமக்கு வைக்கிறதுக்கு வீட்டில் அந்த சௌகரியம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால இப்போ பூ தினமும் ஒரு பூவாவது நம்ம மாற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த பூக்கு கூட நிறைய பேர் இப்போ வெளிநாட்டில எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் துளசி செடி இருந்தால் அந்த துளசி செடியிலேருந்து 2 துளசியை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நம்ம அப்படியே கூட நம்ம தீபம் ஏற்றி வச்சு தீப ஆராதனையெல்லாம் காட்டி வழிபாடு செய்யலாம். இதுவும் இல்லைனாலும் நமக்கு இருந்தே இருக்கு இந்த சந்தனம். சந்தனம் அந்த ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை பூக்கள் இல்லாத அந்த குறையை தீர்த்துடும்னு சொல்லுவாங்க. அந்த சந்தனத்துல கொஞ்சம் பன்னீர் ஊற்றி அதை கலந்து நம்ம அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம தீப தூப ஆரத்தி எல்லாம் காட்டி எல்லாம் வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை எடுத்து நம்ம நெற்றியில் வச்சுட்டோம்னால பூஜை வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை நம்ம நெற்றியில் வைக்கும்போது அதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். இப்போ முருக வழிபாடை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப நெய் தீபம் போடுறது முருகருக்கு சகல தோஷங்களை நீக்கும் அப்படின்னீங்க. இப்போ முருக வழிபாடு அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப அட்டாச் ஆயிரும். மற்ற தெய்வங்களை சொல்கிறப்ப கூட வராத அட்டாச்மெண்ட் முருகர் அப்படிங்கிறப்ப அது நம்மளுடைய கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபரிவிதமான அன்பு வந்துடும். இப்போ முருகரை வீட்டில் வைத்து வழிபடுறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சகலவித கஷ்டங்களுக்கும் இன்னைக்கு முருக வழிபாடு செய்கிறோம். முருக வழிபாடு செய்யும்போது நமக்கு எந்த ஒரு கஷ்டம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், பண கஷ்டமாகட்டும், குழந்தை பேராகட்டும், எந்த ஒரு இதுவாகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம அந்த முருக வழிபாடு சரியான முறையில் செஞ்சு வந்தோம்னா நமக்கு அந்த பலன் அளிக்குது. வீட்டில் முருக வழிபாடுன்னு சொல்ல போனால் நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் நம்ம வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு
பால் அபிஷேகம், இப்போ சிலைகள் இருந்தா பால் அபிஷேகம், 5 விதமான அபிஷேகங்கள் செய்யலாம். முருகனுக்குரிய நட்சத்திர கோலம் போட்டு சடாட்சர மந்திரமான சரவண பவங்கிற எழுத்தை எழுதி வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற சகலவித துன்பங்களும் விலகும்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிலையில கூட நம்ம தீபம் ஏற்றும் போது 6 அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம். 6 அகல் விளக்கு இல்லைனாலும் ஒரே ஒரு விளக்கு வச்சா கூட நமக்கு வந்து அந்த பரிபூர்ணமான அந்த அருள் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா வந்து நெய் தீபம் தான் ஏற்றணும். வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும்னா நம்ம வந்து 6 வெற்றிலைய சுத்தி வச்சு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேல 6 பூக்களை அலங்கரிச்சு வச்சு நம்ம வந்து 6 தீபங்களை வச்சு நம்ம விளக்கேற்றலாம். அந்த மாதிரி ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இந்த மாதிரி பக்தி பாடல்கள் எல்லாம் படிக்கலாம். கந்தகுரு கவசத்துல வந்து ஒரு மந்திரம் இருக்கு, முருகனுடைய மூல மந்திரம் இருக்கு. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து சொல்லி வரணும். முருகனுடைய பூஜைகள் செய்யும் போது நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொல்லி வழிபட்டு வந்தோம்னா 108 முறை வந்து நம்ம இந்த மூல மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வரலாம். நல்ல நன்மைகள் கிடைக்கும். முதல்ல நம்ம பூஜை அறை எப்பவுமே சுத்தமா இருக்கணும், லக்ஷ்மிகரமா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எப்பவுமே பூஜை அறையில காலை மாலை 2 வேளையும் வந்து விளக்கேற்றி வைக்கணும். இந்த அவசர காலத்துல வந்து இப்போ நிறைய பேர் அதை தவறிடுறாங்க. ஆனா முக்கியமா நம்ம வீட்டுக்கு சகலவித நன்மைகளும் வரணும்னா நம்ம காலையில மாலையில 2 வேளையும் வந்து விளக்கேற்றி வச்சு எப்பவுமே சுத்தபத்தமா பூஜை அறையை வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். இதுதான் ஃபர்ஸ்ட். எப்பவுமே வந்து பூஜை அறை நல்ல ஒரு வாசனையா இருக்கணும். வாசனையா இருந்தாலே அந்த இடத்துல மகாலட்சுமி குடிக்கொள்வாள்னு சொல்லுவாங்க. பூஜை அறையை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கும் போது அந்த இடத்துல நம்ம தெய்வம், நாம கும்பிடுற தெய்வம் எப்பவுமே வாசம் இருப்பாங்க. இப்போ பூஜை அறை அப்படிங்கிறப்ப நீங்க விளக்கு பத்தி பேசுனீங்க. இந்த மாதிரி விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது காலை மாலை இருக்கணும் அப்படின்னு. முதல்ல இந்த சாமி படங்கள் இருக்கு இல்லையா, இது எப்படி வைக்கிறது? ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க சாமி படங்கள் நிறைய வைக்கக்கூடாது, சாமி சிலைகள் வைக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? சாமி படங்கள்னு சொல்லப்போனா நிறைய வைக்கிறத விட நமக்கு தேவை இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது. நிறைய வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணாம அதை அப்படியே இதுமா விட்டுட்டா அது வந்து அந்த இடத்துல தெய்வம் தங்காது. நம்ம சுத்தமா ஓரளவுக்கு கம்மியான அளவுலயே வச்சு நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு குலதெய்வ படம் 1வது இருக்கணும். நம்ம பூஜை அறைன்னு சொல்ல போனால் குலதெய்வ படம் முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். விக்கிரகம்னு சொல்லும்போது நம்ம சின்ன சின்ன விக்கிரகங்களாக வாங்கி வைக்கலாம். அப்போது சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு தினமும் ஒரு நெய்வேத்தியம் வச்சு ஒரு தூப தீபம் காட்டி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். ஆனால் பெரிய விக்கிரகமாக வைக்கும்போது நம்ம தினமும் அதுக்கு அபிஷேகங்கள் செய்யணும், அதுக்கு உரிய பூஜை வழிபாடுகள் செய்யணும். ஏன்னா நம்ம பூஜை வழிபாடுகள் செய்ய தான் அந்த விக்கிரகங்களுக்கு சக்திங்கிறது அதிகரிக்கும். அந்த சிலைகளுக்கு அதிகரிக்கிற சக்தியை வந்து நம்மளால தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கணும். அதுக்கு நல்ல ஒரு சுத்தபத்தமாக இருக்கிறதும் ரொம்ப அவசியம். அதனால இதெல்லாம் வந்து மனசில் வச்சு தான் நம்ம வந்து விக்கிரகங்கள் எந்த அளவில் வைக்கணும்னு பார்த்து நம்ம வைக்கணும். பூஜை அறை சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். டூர் த பாரடைஸ் இன் அனன்யாஸ் நாராயணி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் a day.